Hello everyone. இன்னைக்கு நம்ம girls kitchenல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 காஞ்ச மிளகாய், 4 பச்சை மிளகாய், 10 முந்திரி, ஒரு பட்டர், கொஞ்சமா கொத்தமல்லி, 3 பிரியாணி இலை, 3 பட்டை, 5 ஏலக்காய், गरम मसाला 1 टीस्पून, काश्मीरी चिल्ली पाउडर 1 टीस्पून, உப்பு தேவையான அளவு, 100 கிராம் பன்னீர், சர்க்கரை, 1/4 கிலோ தக்காளியை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடாக்கிடுங்க. அதில் வெட்டி வச்சிருக்க தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காஞ்ச மிளகாய், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், முந்திரி, கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. இந்த அளவுக்கு வெந்ததும் அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் ஆக்கிடுங்க. ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அண்ட் காரமும் கம்மியாக இருக்கும். நம்மளோட கிரேவியை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலரிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான கலர் நல்லா சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்க கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை. இந்த சர்க்கரை ஜஸ்ட் ஸ்வீட்னஸ் கொடுக்கத்தான். இப்போ இதில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக நல்லா கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம பன்னீர் நல்லா வேகும். பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. இதோ நம்ம சூடான சூப்பர்பான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.